போரோஸுக்கு சீக்கிரட்டா 4வது ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. அதையே வந்து அனிமில காட்டல. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹெவி ஆர்மர். போரோஸ் ஆரம்பத்துல ஒரு முள் மாதிரி இருக்க ஆர்மரை தான் போட்டுக்கிட்டு வந்திருப்பாரு. அது வந்து அவரோட ஓவர் ஆல்மிங் பவரை வந்து லிமிட் பண்றதுக்கு தான். செகண்ட் ஃபார்ம் என்னன்னா பவர் சர்ச். ஆர்மர் வந்து உடஞ்சோன்னு அவனோட பாடி வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகி அவனோட செகண்ட் ஃபார்முக்கு வந்து போயிருப்பான். தேர்ட் ஃபார்ம் மீட்டியாரிக் பஸ்ட். வேற வழியே இல்லாம தான் லைஃப் ஃபோர்ஸ் அரிச்சு ஸ்பீடையும் ஸ்ட்ரென்த்தையும் கூட்டி மீட்டியாரிக் பஸ்டான தேர்ட் ஃபார்முக்கு வந்திருப்பான். கடைசியா கொலாப்சிங் ஸ்டார் ரோரிங் கனானையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதையுமே சைத்தமா ஒரே ஒரு சீரியஸ் பெஞ்சில் வந்து காலி பண்ணியிருப்பாரு. டெலிட் ஆன ஃபோர்த் ஃபார்ம் என்னன்னா நம்ம ஓபிஎமோட ஆர்டிஸ்ட் முராடா வந்து ஆக்சுவலா போராஸுக்கு வந்து ஃபோர்த் ஃபார்ம் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது வந்து முள்ளா இருக்கிற பார்பைன் மாதிரி ஸ்கெட்செல்லாம் கூட போயிருக்கு. அப்புறம் ஏன் காட்டல அப்படின்னா மீட்டியாரிக் பஸ் தான் வந்து போரோஸோட அப்சல்யூட் லிமிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முராடா தான் போரோஸுக்கு ஃபோர்த் ஃபார்ம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் பவர்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அனிமில வந்து காட்டல. போரோஸுக்கு வந்து ஃபோர்த் ஃபார்ம் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம சைத்தமா வந்து டெபிட் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நம்ம வேற